நியூஸ் தமிழ் கழுகு. வழக்கமா அமலாக்கத்துறை கிட்ட அரசியல்வாதிகள் மல்லு கட்டுறதை தான் பார்த்திருப்போம். ஆனா இப்ப அமலாக்கத்துறையே காவல்துறை கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கு. தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் அமலாக்கத்துறை உயரதிகாரிகளுக்கும் மோதல் வெடிச்சிருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி பழனியை சேர்ந்த டாக்டர் கிட்ட 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது பிடிபட்டாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்திலேயே போயிட்டு ரெய்டு நடத்தினாங்க. அப்ப அடையாளம் தெரியாத 35 பேர் உள்ள வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட சென்சிட்டிவ் வழக்குகளை விசாரிக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்துல எந்தெந்த ஃபைல காப்பி எடுத்தாங்கன்னு தெரியலன்னோ, உரிய அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்த அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற புகாரை அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அனுப்புனதா செய்தி வெளியாச்சு. அதுக்கப்புறமா டிசம்பர் 2வது வாரத்துல நினைவூட்டல் கடிதம் ஒன்னு டிஜிபிக்கு அனுப்பி இருக்கிறாங்க. 2வது கடிதத்துல முதல் கடிதம் பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இத பார்த்து ஷாக்கான டிஜிபி முதல் கடிதம் ஒண்ணு வந்துச்சான்னு கேட்க இல்லன்னு பதில் சொல்லி இருக்கிறாங்க காவல்துறை. நினைவூட்டல் கடிதத்தை அடுத்த கட்ட விசாரணைக்காக மதுரை போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பி வச்சுட்டு முதல்வர்கிட்ட போயிட்டு விளக்கி இருக்கிறாரு டிஜிபி. முதலாவது கடிதம் முறைப்படி வரல, ஊடகங்கள்ல செய்தியை மட்டும் முதலாவது கடிதம்னு கசிய விட்டுருக்காங்கன்னோ, இதுல ஏதோ தகிடு தத்துவம் வேலை நடக்குதுன்னு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாங்க. முதலமைச்சர் தரப்புல பொறுத்திருந்து பாப்போம்னு பொடி வச்சு பேசி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இடைப்பட்ட நேரத்துல அங்கித் திவாரிய அமலாக்கத்துறை டெல்லி ஸ்பெஷல் பிரிவு விசாரிக்க போறதாவும், லஞ்ச ஒழிப்புத்துறை வேணாம்னு காய் நகர்த்துறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் கடும் எதிர்ப்பை கிளப்பி இருக்காங்களாம். அதிமுக பொதுக்குழுவுக்கு முதல் நாள் பொதுக்குழுல பேசுறவங்களுக்கு போன் பண்ணி ஒரு சீக்ரெட் விஷயத்த சொல்லியிருக்காரு இபிஎஸ். பொதுக்குழு கூட்டம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவே கட்சிக்காரர்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கு. இதுக்கு பின்னாடி இபிஎஸ் அன்கோவோட மாஸ்டர் பிளான் இருக்கான். குறிப்பா காரசாரமா பேசக்கூடிய சிவி சண்முகம் மாதிரியான ஆட்களை பொதுக்குழுவுக்கு முதல் நாளே கூப்பிட்டு மேடையில உணர்ச்சி வசப்பட்டு சர்ச்சையா எதையுமே பேச வேணாம்னு போனை போட்டு சொல்லியிருக்கிறாரு இபிஎஸ். அதுலயும் பாஜகவை தாக்கி நேரடியாவோ மறைமுகமாவோ பேச வேணாம்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு இபிஎஸ். நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் மத்தியில பாஜக ஜெயிக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக நம்புற நிலையில இபிஎஸ் எச்சரிக்கைக்கு பின்னாடி அரசியல் கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப கடுமையா பாஜகவை விமர்சிச்சு அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா சிக்கலை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனாலையும், ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனாலையும் அது எப்ப வேணும்னாலும் அதிமுகவுக்கு பாதகமான முடிவை தரலாம்னு யோசிச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலும் பாஜகவை விமர்சிக்க வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு இபிஎஸ். அமைச்சர்கள் மீதான வழக்கு கட்சி சின்னம் முடக்கும்னு பல சிக்கல் வரும்னு இபிஎஸ் யோசிக்கிறாராம். ஆனா இதுக்கு மேலேயே அடக்கி வாசிச்ச எப்படி கட்சியை வளர்க்கறது அப்படின்னு கொதிக்கிறாங்களாம் ரத்தத்தின் ரத்தங்கள். ராமநாதபுரத்துல 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பேர் வைக்கப்பட்ட சாலையை காணுமா? காரணம் என்னவா இருக்கும்? ராமநாதபுரத்தை அடுத்த லாந்தை கிராமத்துல ரயில்வே சுரங்கப்பாதை ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில ரயில்வே பாதையை கடந்து கிராமத்தை இணைக்க பிரதான ரயில்வே சுரங்க பாதையில் அமைக்கப்பட்ட நிலையில அதுல கிராம மக்களோட கதிர இருக்கும் இயந்திரம், கனரக வாகனங்கள் போக முடியாத நிலையும், மழைநீர் தேங்கி சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாத நிலையும் இருந்துச்சு. இதனால லாந்தை கண்ணடை பகுதியைச் சேர்ந்த 500 குடும்பங்கள் சிக்கலை சந்திச்சாங்க. இது சம்பந்தமா பல போராட்டம் நடத்தியும் மாவட்ட நிர்வாகமோ ரயில்வே நிர்வாகமோ செவிசாய்க்காத நிலையில ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கோரிக்கையை வச்சிருக்காங்க. சுரங்கப்பாதையை மாத்தி மேம்பாலம் அமைக்க ரயில்வே அமைச்சகத்துக்கிட்ட சொல்ல அவங்களும் உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்காக இப்ப மதுரை வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதோட சம்பந்தப்பட்ட சுரங்கப்பாதையை தேசிய நெடுஞ்சாலையோட இணைக்கும் சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலைன்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த பெயர் பலகைய பாஜகவினரும் ஊர் மக்களும் சேர்ந்து வச்சிருந்த நிலையில விதிமீறல்னு சொல்லி ராமநாதபுரம் வட்டாட்சியர் ஸ்ரீதர் மற்றும் அதிகாரிகள் அந்த பெயர் பலகையை அகற்றி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கேப்டன் மறைவுக்கு அப்புறமா சோகத்துல இருக்கிற தேமுதிக தொண்டர்களுக்கு மேலும் ஒரு விருப்பமில்லாத செய்தி காத்திருக்கான்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானது தேமுதிக தொண்டர்களை மட்டுமல்ல, அவரை ரசிக்கிற எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அவரை அடக்கம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே செய்தியாளர்களை சந்திச்ச பிரேமலதா விஜயகாந்த் நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றியை கேப்டனுக்கு சமர்ப்பிப்போம்னு பேசினாங்க. எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை தொடங்கின நிலையில இன்னும் தேமுதிக எந்த வேலையும் ஆரம்பிக்கலையாம். கூட்டணி முடிவதும் எட்டப்படலையாம். 2019 பாஜக ஆதரவு, 2021 சட்டமன்ற தேர்தல் படு தோல்வின்னு துவண்டு போயிருக்கிற தேமுதிக நிர்வாகிகளுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க விருப்பம் கொஞ்சம் கூட இல்லையாம். ஆனா பிரேமலதா தரப்பு மறுபடியும் பாஜக கூடவே கூட்டணி வைக்க விரும்புறாங்களாம். இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில கூட மத்திய அரசு பிரதிநிதியா வந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட அமர்ந்து நீண்ட நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, திமுக அதிமுக பக்கம் போகலாம்னு தொண்டர்கள் நினைக்க தாமரைக்கு டிக் அடிக்கிறாங்களாம் பிரேமலதா. ஓபிஎஸ் டீம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அதோட முதல் வேலையை பெரிய அளவுல பிளான் பண்ணியிருக்காராம் ஓபிஎஸ். பல மாசங்களாவே ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு காத்து கிடந்தாரு. பாஜக கூட்டணிக்கு இபிஎஸ் நோ சொன்னதுக்கு அப்புறமா மோடியோட பார்வை ஓபிஎஸ் பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்றாங்க. வர்ற ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி விமான நிலைய நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்ற நிலையில அங்க அவரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறாரு ஓபிஎஸ். அதுக்கு உடனே டிக் அடிச்சிருக்கு பாஜக. அதுலயும் பிரதமர் வரவேற்பு வழி அனுப்பு ரெண்டுலயுமே ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அதிமுக பொதுக்குழு அன்னைக்கு இபிஎஸ் செஞ்ச முறைகேட்டுக்கு அவர் சிறைக்கு போகணும்னு பேசின ஓபிஎஸ் அந்த புகார்களை ஃபைலா ரெடி பண்ணி பிரதமர் மோடி கிட்ட கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கோர்றதுதான் திட்டமா. இனி எங்க ஆட்டம் தான் அப்படின்னு ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். 3ஆம் தேதி இபிஎஸ்க்கு எதிரா முக்கிய தகவல்களை ஓபிஎஸ் வெளியிடுவார்னு சொல்றாங்க அவரோட ஆதரவாளர்கள். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.